நம்முடைய பிறவி போகணும்னா அவனை வழிபடணும். நம்முடைய தெய்வம் இது. இப்ப நம்ம அமெரிக்கால பிறந்தா கதை வேற, ஆனா இந்தியாவில பிறந்தாச்சே. இந்தியாவில பிறந்தா யாரை வழிபடணும்? நீங்க எங்க மண்ணை தோண்டினாலும் அங்கே கிடைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. ஆமா, எப்ப வந்தான்னு நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எப்ப வந்தான்? ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானும் ஆழியானும் காண்கிலா ராமபிரான் வழிபட்ட மூர்த்தி, கிருஷ்ணபெருமான் வழிபட்ட மூர்த்தி எத்தனை யுகங்களா கலந்திருக்கிறார். திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்தில் போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்துல அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோகிதை கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன அண்ணா போற்றி அண்ணாரமுதகளின் செல்வா போற்றி ஒருப்பமார் பவனத்தரணை போற்றி தெந்தில்ல மன்று நாடி போற்றி இன்றனக்க ஆரமுதமானாய் போற்றி ஏகம் போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இளங்கு குருமணியை போற்றி ஒற்றிமா நகர் உடைவாய் போற்றி முற்றுமாய் முதலா போற்றி ரதூர மந்த அரசை போற்றி இன்றனக்கருளிக இறைவா போற்றி கவாய் கனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் கோமதம்பே தாயாருடன் மார்கண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆணிமிசைகள் மிதப்பில் மலை திருமாமணி திகழம் மண்ணாந்தன அறிவித்திரள் மணலை முழுவதிலும் அண்ணாமலை அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அருள் தரும் ஆதிலிங்கேஸ்வர பெருமானே எழுந்தருள் அமர்ந்தருள் நேர்ந்தருடைய முப்பேர்கள் கெட்டல் எந்திசை காத்தல் திரு சுட்டு வரைத்தல் அமைப்பெரும் மச்சரண்டல்க திருசொல்வர் தாம பசுமான் வணக்க உரியற்று அருள் புரிகவே. திருவடி நீற்றொழுக திருவாய் மலர்ந்தக உச்சி குளிர்ந்து அருள் புரிகவே. திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம்,
சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்தில் போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்துல அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது. ஏழை பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசிக்க கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும் தொடர்ந்து எதை பண்ணுது எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவை. ஒரு சிவனடியார சாமானியமா வர முடியாது, தேவாரத்தை எல்லாரும் கேட்க முடியாது, திருமுறையை தொட முடியாது, தாளம் போட முடியாது, திருநீர் பூச முடியாது, ருத்ராட்சம் தரிக்க முடியாது. முன்னம் செய் தவத்தை நீட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மந்தரும் காதல் கூட நிற்கணும், அப்பதான் முடியும். பண்டே நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நீ நாமம் பயில பெற்றேன். போன பிறவில புண்ணியம் பண்ணாம தேவாரத்தை தொடவே முடியாது. பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன்னடின் கீழ் இருக்க என்றார். வழிபாடிலே கலந்து கொண்ட அன்பர்கள் மக்களுமாக, மேலும் இந்த திருப்பணிக்கு மறைமுகமாக உதவி செய்த அன்பர்கள் மக்களுக்கும், உடலாலே உழைப்பு நல்கிய அன்பர்கள் மக்களுக்கும், நிதி உதவி அழகிய அன்பர்கள் மக்களுக்குமாக, மனத்தாலே திருப்பணியானது செம்மையாக நிறைவேறும் என்று எண்ணத்தளவிலே நினைத்த அன்பர்கள் மக்களுமாக, அத்துணை அன்பர்கள் மக்களுக்கும்
எல்லா செல்வமும் பெற்று எல்லாமல்ல இந்த பெருமானுடைய பெருமையினாலே ஆத இன்ப அன்பு வேண்டுவின் வேண்டுகின்றார். அக்கா வீடியோ எடுக்கணும். பையன் எப்போ ஆன் பண்ணுறான்னா பான் பண்ணுக்கா. மாய பிறப்பரக்கும் மன்னரை போற்றி பிறார் பெருந்துரையும் தேவரனை போற்றி ஆராது இன்பம் மறுவரை போற்றி போற்றி. வேதங்கள் 4 விதமாக ஆரம்பங்கள் விதமாக விண்ணப்பம் மக்களுக்கு எல்லாரும் वायवस्तो वायवस्य देवो वा सविता प्रार्पय देशदमाय रत्मने हरि ओम ओम नमो देवी रविषये आभो भवन्ति वीरये सत्योर्विष्णुवन्दनः ओम अनर्वण वेदத்திலிருந்து ओम अग्नाय हि विदये ज्ञानो हव्यतादिये निवोद सत्युभगिषि ஆசனங்களிலிருந்து விண்ணப்பம் अन्दे नमो मावदिं सुरवरुं अन्दे जगत्कारणं अन्दे पन्नगभूषणं सदरं अन्दे वसनामदीं अन्दे शूरशाङ्गवत्नीनं अन्दे मुकुन्दप्रियं अन्दे वक्त्रसाश्रियं च वरदं अन्दे शिवं शङ्करम् எல்லாமல்ல தேவார ஆசிரியர்கள் அறிவிச்சுகிற தேவாரத்திலிருந்து ஒரு ஆரத்தினை எல்லாமல்ல பெருமானுடைய பெருமாளுக்கு சாத்துவோமாக மாலை மதியமும் வீசும் தென்றலும் நீங்கின வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. விருப்பவனே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை சிறுப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறொருப்பவனே உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே கரையுள்ளா கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மாலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மிழலை விட்டிருந்த கொற்றவன் நன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே. பல்லாண்டினை பெருமானுடைய திருவருளும் இந்த அடியார் பெருமத்துடைய மூலமாக இல்லாமல் பெருமானுடைய விவாசனையானது திரு பல்லாண்டு வாழ வேண்டும் என்றால் இல்லாமல் பெருமானுக்கு திரு பல்லாண்டினை சாத்துவோமாக. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மண்டருள் செய்தவன் மன்னிய தில்லை அதனுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு 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 கூறுது.
செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்துல போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்துல அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசித கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும் தொடர்ந்து தெரியாத பண்ணுது. எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க